அக்கா இந்த கடையை கேட்டியாக்கா? ம் பாவம் தெரியுமா இந்த விஷாலாட்சி மருமவ. அவ பையன் என்னக்கா அப்படிப்பட்ட குடிகாரனா இருக்கான, பரம்பரை குடிகாரனா இருக்கிறான்க்கா. இட்டுட்டு போய் மவனை போய் மவன் கையில் காசை கொடுத்து போய் பாட்டில் வாங்கி ஆடான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவனும் அந்த கிறுக்கு பயலும் வாங்கிட்டு வந்து கொடுத்து விட்டு இந்த பைய 10,000 சொக்காயிலேருந்து எடுத்து கொடுத்துட்றானாக்கா. அதை தூக்கிக்கிட்டு இந்த பள்ளிக்கூட மக்களும் இருக்கு. ஐயோ ஐயோ சாமையா காலையாக வரை போய் என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியலப்பா. அவளுக்கெல்லாம் ஆளுக்கு 500 கொடுத்துக்கிறான்க்கா அந்த பைய இந்த வயசுலையே. 100 இருந்தாலும் அவர் 2 லட்சத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறான் மாட்டிருக்கான் அந்த விஷாலாட்சி மாமா. அது அவன் அவருக்கா பற்றியா அந்த செய்யா மாடு. அவள் வேலைக்கு போகிறாள் நம்ம மருமகளை கூட சேர்ந்துக்கிட்டு இவன் தான் இவன் சம்பாதிக்கிறான். எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு இப்படி புருஷங்காரனை அக்கடானு போட்டுட்டு போகணும் சொல்லு பார்ப்போம். இப்படி அக்கடானு போட்டுட்டு போவ அந்த பைய போய் எப்போ பாரு அந்த ஒயின் ஷாப்பே கடியான்னு கிடக்கிறான். அங்கேயே தான் கிடக்கிறான் பிறகு. ஒரு ஆம்பளையா, ஒரு லட்சணமா, ஒரு நல்ல அதிகாரியா இம்மன் சம்பளம் வாங்குறான். அங்கேயே தாங்க கிடக்கிறான் குடின்னு. என்னட்ட சொல்கிறது அவள் அப்படி கோன்னு வந்து உட்காந்துக்கிட்டு அழுவுறா என் மருமக கிட்ட. நீங்கள் என்னட்ட சொல்கிறது என்ன பண்ணியிருக்காளுவா? எங்கேயோ போய் சாப்பில் கண்டிருக்கான். பெரிய கடை போட்டிருக்கான் கடை. அதில் போய் பொம்பளையும் போகிறாங்களாம் ஆம்பளையும் போகிறாங்களாம். ஏன் மருமவ அவள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆளை பிடிச்சி தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டுருக்குற ஆளுவா. பாட்டுக்கோ இந்த மாதிரி கடை எங்கே ஆடு நடக்குமா? ஆம்பளைவில் பொம்பளை தூக்கிட்டு வர ஆளுவா. அந்த மாதிரி லட்சணத்தில் நம்ம புள்ள பட்டு வச்சுருக்குறோம். நல்ல வேலை ஏன் அவனுக்கு குடிக்கிற புட்டி இல்லைன்னு நான் நம்புகிறேன். அவனுக்கு அந்த மாதிரி எதுவும் புட்டி இருக்காக்கா? ஏக்கா இந்த சுப்பு இருக்கிறானா அவனுக்கு இருக்கு அந்த மாதிரி பழக்கம். எனக்கு என்னமோ இந்த மனம் இருக்கிறான். நம்ம மனம் இருக்கா பற்றி அவன் சின்ன மருமவா. அவள் புருஷன் பேருனா முரளியா. அவள் என்னமோ பண்ணுவானாமா. ஏக்கா ஊரே பேசிக்கிட்டு உன் சின்ன மகன் என்னமோ பண்ணுவானா, குடிக்குவானாமா. ஏக்கா அதெல்லாம் இந்த மாதிரி என்னெல்லாம் இருந்துடுறான். சின்ன வயசில் பிடிச்சி நிறுத்தி கிடச்சிருக்கணும் கண்ணின்னு. முட்டை விட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன இருக்குன்னு போய் ஒரு நாளைக்கு அவள் வீட்டுக்கு போய் விசாரித்து என்ன ஏதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு வா. இல்லைனா இந்த மாதிரிலாம் லோலாக்கு போடணும். அப்படியா ஈடுபட்டவளா? ஏன் சின்ன மாவன் குடிக்கிறான்னு உனக்கு எந்த கிறுக்கு கேன பயமாவன் சொன்னார்? என்ற கேனச்சி சொன்னார் சொல்லு பார்ப்போம். என்னம்மா அம்மா லட்சணமா என்னென்னவோ கடையை சொல்லிவிட்டு கடைசியில் ஏன் மாவன் தலையில் கையை வைக்கிறியா? யாட்டியா யாருக்கு சொன்னது உனக்கு? இப்படி தான் வந்துட்டு சொல்கிறான் போகிறான்னு அவன் குடிச்சது நீ கண்ணாடியா பார்த்தா? இல்லை நானே இத்தனை வருஷம் இருக்கிறோம் கூட பிறந்த ஒரு பெட்டு அப்பாம்மா கூட பிறந்தவனு இருக்கிறானுவும். நான் பார்க்காத நீங்களாம் பார்த்துட்டீங்க. அவன்லாம் ரொம்ப நல்லவன் தெரியுவான். என் பெரிய மகனாவது கறின்னு அம்மா தொட்ட சிணறுவான். அவனுக்கெல்லாம் எந்த பழக்கமும் இல்லை. கறியை இப்போ அவன் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் தான் திங்க ஆரம்பித்தான். வெளிநாட்டுக்கு போனாலும் வேலைக்கு. அப்போ வந்து இவ்வளோ பிடிச்சிருக்குனால இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் நாங்கள். அப்போ அவள் கூட பழக்கத்தில் இந்த கறியெல்லாம் சாப்பிடுவான் போடுறக்கு. மற்றபடி ஒன்றும் கிடையாது இருக்கி அவனுக்கு. ஏதோ ஒரு கிறுக்கச்சி இப்படி தான் பீடியை கலப்பி விட்டாள் என் அவனை பற்றி. என்னட்ட சொல்கிறது இந்த பாருட்டி பங்கசம் ஏன் மாவெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது விட்டுக்கா. ஏன் விஷாலாட்சி மாவன் தான் இந்தமாரி கடையாக கிடக்குறான். நம்ம வீட்லையுமா இந்தமாரி கடை நடக்கும்? ஐயோ நான் பெற்று வச்ச 3 புள்ளிகளும் சொக்க தங்கம் தெரியுமா? தங்கம் என்னமோ சொக்க தங்கம்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன நடக்கிறோ அங்கங்கேயும் போய் பட்டாலே தெரியும். ஓகே உனக்கு நம்பிக்கைனா அப்பயே வாட்டி அடுத்த பஸ் ஸ்டாப்பில் தானே இருக்கான் எம்மாவான். ஆனால் எங்கள் பரம்பரை பண்ண விடு. அங்கே தானே இப்போ அவன் இருக்கிறான். வா போவோம் 2 பேரும் வா போவோம். ஏதாவது அப்படி தான் நடக்குதுன்னு பார்த்தா நீ என்ன வேணா செய்யுட்டி. அவன் அந்த மாதிரி பயலே கிடையாது என் சின்ன மாவன். எவன் சொன்னா உனக்கு சொல்லு, அதை முதல் சொல்லு. எவன் தான் உனக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறா? ஏட்டியே ஏன் அவளாம் அப்படி பண்ணவே மாட்டான்ட்டி. அப்படி பண்ணான்னு வச்சுக்குவேன் என் மருமவ என்ன சும்மா ஆடுவா. அவளை விட்டான் பார்த்துக்கோ போட்டு பொழந்து கடைச்சி விடுவா அவனை. அது செஞ்சுட்டு இல்லாமல் எனக்கு வர போன போட்டு ரொம்ப நல்ல கணக்கில் என்ன வர 4 கேள்வி கேட்பா. என்ன பிள்ளை வெட்டு வச்சுருக்கீங்க இப்படி குடிச்சிக்கிட்டு தலைகீழாக நிற்கிறாரு. நான் ஒட்ட பிள்ளைய வெட்டு வச்சுக்கிறேன்னா அவளுக்கு நான் என்ன சேர்த்து வைக்கிறது, என்ன பண்ணுறது, வரட்டு அப்படின்னு என்ன நம்ம கதை சொல்லுவாட்டியாவ. நீ என்னம்மா அவகிட்டலாம் தப்பிக்க முடியாது யாரும். ஏன் அவன் யாரோ உடம்பு வலின்னு குடிச்சா கூட போட்டு நொறுக்கி தள்ளி விடுவாவ. அவளோட ஐயோ சரியான ராட்சசிட்டியாவ. அவள் சரியான ஆம்பளைக்கு சம. அவள் என் பெரிய மருமகளும் ஆயிலா பூச்சி. இவன் வந்து கொஞ்சம் துடுக்குறான் என் நடு மருமவ. ஆனாலும் கொஞ்சம் நல்ல ஒட்டி. ஆனால் இவன் ஆண்டி பயங்கரப்பா ராட்சசி. 10 நாளாக ஆக்குவா, 4 10 ஆக்குவா, 10 20 ஆக்குவாட்டியாவா. ஏக்கா நான் என்ன வேணும்னு சொல்கிறேன் ஆளு நான் நினச்சேன். நீனு என்னமோ தெருவில் ஊருக்குள்ளே பேசிக்கிறாளோ. இந்த விஷாலாட்சிக்கு அடுத்த ஆள் இந்த மொட்டைச்சியோட சின்ன மவன் தான் அந்த கணக்கில் குடிப்பான். அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நான் அழகட்டு வந்ததுக்கு என்னமோ எப்படி கேட்கக்குறியா? ஐயா இந்த எடுபட்ட சிரிக்கோடான் திரும்ப என் வீட்டு கரையை போட்டு முள்ளாளோட தெரியலையா? இதோட இன்றைக்கி ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும். வாட்டி பாவம் வா போவோம். போய் என்ன ஏதுன்னு என் மாமா ஒரு 8 விசாரிச்சு வந்துடுவோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே. நானும் சாப்பிட்டா நீயும் சாப்பிட்ட வா போவோம். இவ்வளோ எங்கேயாவது கடந்தா பரவாயில்வோ எவன் சொன்னான்றத நீ அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி ஆகணும் பட்டுக்கா. நீ அப்புறம் சும்மா சொல்லிவிட்டு நீ மாட்டிக்கூடாது சொல்லிவிட்டேன் நானும். நேராக இன்றைக்கி போகிறோம். என் மாவன் என்னெல்லாம் பண்ணுறானோ நான் பார்த்துட்டு வர்றேன்.
என்னம்மா அவனை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேச்சு பேசுகிறாள் இந்த ஊருக்காய்வா. அவனை இந்த ஊரில் இருக்கிற பொம்பளைகளும் சரியில்லை, ஆம்பளையும் சரியில்லை, பெரியவளும் சரியில்லை, சின்னவங்களும் சரியில்லைன்னு தானே வேற ஊருக்கு போயிட்டான் அவன். என்னம்மா வெளிநாட்டில் பொண்ணு கட்டிட்டு வந்தா இந்த ஊரில் இருக்காத அளவுக்கு பேசி விட்டாளுவன்னு அவன் கோவத்தில் போய் அந்த வீட்டில் தங்கணும் விட்டான் பார்த்துக்க. அதுலேருந்து இந்த பக்கம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லைனால இந்த பக்கம் வருவான். அவன் திரும்புவான். அவன் வெளியூர் போய் வெளியூரில் கிடக்குறான். அப்போ கூட வெளியூரை தாண்டி சண்டவங்களால இந்த மாடுவோம் இவ்வளோ என்னத்தை செய்கிறட்டிடி ஏட்டியே. சரி வா வா இன்னைக்கு போய் என்னன்னு ஒரு முடிவு கட்டிவிட்டான் வரணும். எவன் சொன்னானு நீ சொல்லலை, உன்னை நான் என்ன பண்ணுன்னு தெரியல. 4 குடுமையும் பிடிச்சி அறுத்து கிடைக்கிறோம் உன்னே சொல்லிவிட்டேன். நான் ஒழுங்காக சொல்லி தொலைக்கிறேன். அம்மாடியா மனம் நல்லா இருக்குமா சோறு. இந்த மீன் பொறிச்சி இருக்கு ஏடு எடுத்துட்டு வந்து உங்க அப்பனுக்கு வையிட்டா நல்லா சாப்பிடுவார். அவருக்கு மீனுன்னா அவ்வளவு விருப்பம். எங்கவா அண்ணன் முன்னாடி சோறை ஆக்க மாட்டேங்கிறா, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறா, கஞ்ச வளாசி வைக்கிறா. வயசான காலத்தில் நாங்கள் என்னட்ட கண்டோம். நல்ல சோறை குழம்பு ஆக்கி துண்ணுபிட்டு இப்போ ஒன்றும் இல்லாத ஆயிரத்து பெரிய கஷ்டமாக இருக்குதுமா. போய் எடுத்துட்டு உள்ளார என்னென்ன வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாமா. ஏதோ ஒரு நாள் 2 நாள் வாரத்துக்கு 3 நாளைக்கு எங்களை கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போடுறேன். ஏதோ மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருக்கட்டால்னா எல்லாம் நல்லதாகவே நடக்குது. சரி போய் எடுத்தாம்மா. எங்கே இந்த சின்ன குட்டியை காணும்? ஐயோ அம்மா அவள் தூங்குறா. அவள் எதுக்கு அவளை கூப்பிடுறீங்க? நான் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டேன் பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்களேன், எடுத்துகிட்டு வரேங்கிருங்க. ஐயோ கடவுளே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஒரு கட்டிங்க போட்டுட்டு செம்மையாக தூங்கலாம், நல்லா திங்கலான்னு பார்த்தா இங்கே 2 பேரும் வந்து இருந்துக்கிட்டு நம்ம உசுரை வாங்குறாங்களே. மாமா எது சாப்பிட்றீங்களா? இதை சாப்பிட்றீங்களா? இது மட்டும் போதுமா? அட என்ன மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? எடுத்துக்கிட்டு வாங்க 2 பேரும் சாப்பிடுவோம். உங்கள் அத்தை காரியை வட்டி கவலைப்படாதீங்க. எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறவரா உங்கள் அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு வாங்க மாப்பிள்ளை. என்னத்துக்கு கோவத்தில் உக்காண்டுருக்குறீங்க? எடுத்துக்கிட்டு வாங்க. என் பொண்ணு நல்ல பிள்ளை, ஒன்றும் காக்காது. போய் எடுத்துக்கிட்டு வாங்க 2 பேரும் நல்லா டம்ளரில் ஊற்றி குடிச்சுக்கிட்டு சோறு சாப்பிட்டா அப்படி இருக்கும் அருமையாக. போங்க மாப்பிள்ளை. என்ன உங்களுக்கு யார் எது சொன்னாலும் நான் பாட்டுக்குறோம். இது போதுமே மாமா, ரொம்ப சந்தோஷமா போச்சு. இருங்க இருங்க எடுத்துட்டு வரேன். அப்புறம் உங்க பொண்ணு சமாளிக்க முடியாது, என்னால நீங்க தான் சமாளிக்கணும் பாத்துக்குங்க. ஆனா போங்க மாப்பிள்ள, நான் பாட்டு போறோம்னு சொல்றோம்ல. இப்போ வந்துடுறேன் மாமா. என்ன காணுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு மருமா வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மருமா உனக்கு கொடுக்க இருக்கிறீங்களா? ஐயோ உங்க மாவா அப்படி கட்டுவா பாட்டுக்குங்க. சும்மா இல்லாமல் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்களா? வாரம் வாரம் நம்மளை கூப்பிட்டு சோறு போடுறதே பெரிய விஷயம். இதில் வர தேவையில்லாத வேலை காட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. என்னையா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? அட சும்மா இருட்டு, என்னாட்டு வாங்க கொட்டைக்கு இப்படி பேசிக்கிட்டு கம்முன்னு இருட்டு. எனக்கும் மாப்பிள்ளைக்கும் உள்ள பழக்கம் வழக்கம் கொஞ்சம் நான் சின்னடா நினச்சிக்கிட்டு இருக்கல. பண்ணுங்க போங்க மாமா. குடிங்க மாமா, பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு மாமா, நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னமோ உங்கள் பொண்ணு வந்தால் நீங்கள் சமாளிச்சுக்கணும் பார்த்துக்குங்க. இல்லைன்னா என்ன புடிங்கி தின்னுடுவா. ஐயோ ஒரு டம்ளர் குடிக்கிறதுக்கு என்ன விட மாட்டா பார்த்துக்குங்க. இப்போ தான் என் மாவை 3 வயசு 4 வயசில் நிற்கிது. அதுக்கட்லையும் சேர்த்து வைக்கல, அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு போட்டு புட்டிங்கி தான் திங்கிறான் மாமா. என்னமோ நீங்கள் தான் அவளை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் குடித்தாதானே நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்குது, சத்து வருது. நான் என்னத்தை சொல்கிறது, அந்த அளவுக்கு உடம்பே கெட்டு போச்சு மாமா. டெய்லிக்கு வேலைக்கு போயிட்டு வரனா உடம்பெல்லாம் அப்படியே முறுக்குது, வலிக்குது பார்த்துக்குங்க. இதுதான் கொஞ்சம் டானிக்கு கணக்கில் நல்லா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தீங்களே மாமா, இனிமேல் வாரம் வாரம் வந்துருங்க மாமா. அப்போதான் மாமா நல்லா இருக்கும். அட இங்கே என்ன நடக்குது? ஐயோ ஐயோ அப்பா, என்னப்பா இது? அப்போ நான் அவரை குடிக்கவே வேணான்னு சொல்லுவேன்ப்பா. நீங்கள் என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே? சரி போங்க. மாமனும் மருமகனும் என்ன ஒரு நாளைக்கு தானே சந்தோஷமா இருக்கீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருங்க. இதுதான் நினச்சா என்ன இவ்வளோ அசால்ட்டாக இருக்கா? அப்போ அவங்க வீட்டுக்கு எது நம்ம செஞ்சாலும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் போல இருக்கு. அப்போ அவங்க வீட்டுக்காக நான் என்ன பண்ணாலும் அவள் கண்டுக்க மாட்டா போல இருக்கே. நல்ல வேலை எங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லை, பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் இப்போ சிரிச்சுக்கிட்ட உட்காந்துருக்க முடியும். என்னம்மா நம்ம குடிப்போம். அப்பா என்னம்மாம்மா பயங்கரமாக இருக்க. ரம்பியா ரம்பியா ஏன்னா முரளி என்ன இங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க போல இருக்க எல்லாம். ஐயா ஐயா இந்த ஞாயிற்றுக்கிழமை வருமா மாமனார் மாமனார் மாமியார் எல்லாம் வந்து உக்காந்துருக்குறாங்களா? என்ன எதுவும் கண்டுக்காமல் போனது பெரிய டப்பாக போச்சா? என்ன நம்ம ஜூஸ் மாரி செவப்பாக குடிக்கிறான் லாட்டியா? ஏன் பங்கசான் அது என்ன வாட்டி இருக்கும்? மாமனாரும் மருமகனும் ஒன்றா சேர்ந்து ஜூஸ் குடிக்கிறாங்களா? ஏச்சு நம்ம வந்தது கூட காரில் காடு என்னட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிடுங்க லாட்டியா? ஏன் மனோ ஏன் மனோ எப்போ பாரு இந்த கிழவி குழந்தை கேட்டுட்டு கிடக்கு. மனப்பிராந்தியாக இருக்கும்.
எங்கே தான் நிம்மதியாக விடுது. அங்கே போனாலும் நிம்மதியாக இருக்கிற முடியல, இங்கே வந்தாலும் எப்படியாவது அது குரல் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த பொம்பளை தொல்லை தாங்க முடியல தானே ஒன்று குடும்பம் கூட்டு குடும்பம் வானான்னுட்டு பண்ண வீட்டுக்கு வந்து தனியாக கிடக்குறோம். திரும்பவும் அது குரல் சே கனவாக இருக்கும். அட்டியா இங்கே பாருக்கு கனவு இல்லை ஒன்றும் இல்லை. அங்கே பாரு என்னம்மா அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு ஆட்டா பண்ண வரவழைச்சி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நல்லா ஆக்கி போட்டு அனுப்பிங்க போட்டிருக்கேன். என் மாமா சம்பாதிக்கட்டுல கிருக்குச்சி. ஐயோ நெசமா மாட்டிக்கிட்டேனே. இந்த பொம்பளை என்ன கனவுன்னு பார்த்தா நெசமான வந்து நிற்கிது. ஐயோ நான் என்ன பண்ணுவேனே எது பண்ணுவேனோ தெரியலையா. எங்கள் அப்பா தலை பார்த்தால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதில் வர இவங்க பாவங்காரம் குடிச்சிக்கிட்டு வர உட்காந்துருக்காரு. என்ன நடக்க போகுதோ தெரியல. இம்மா நானும் அங்கே இருக்கும்போதெல்லாம் குடிக்கும்போது செம்ம கேள்வி கேட்பேன். அப்போல்லாம் விட்டு இப்போ வந்து மாட்டிக்கிட்டேனே தொக்கா. கடவுளே என்ன காப்பாத்து. ஆனால் வாங்க அத்தை என்ன அத்தை எப்போ வந்தீங்க சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்கீங்களே. ஏத்த ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் பையனை ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு சொன்னால் 2 பேரும் வந்திருக்கலாம்ல. பங்கஜத்தை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கோம் நல்லாலாம் இருக்கிறோம். எனக்கு என்ன கோடு நல்லா இருக்கியாம்மா நீங்களும்? எங்கள் அம்மாவா காணும் என்ன உங்கள் அப்பா ஆட்டாலாம் வந்து இங்கெல்லாம் வருஷங்கமாக உட்காந்து டிப்பாங்க அவளுக்கு வாரம் ஆனால் பேசிக்கிட்டாங்க எகிட்ட வீட்டில் வர்றக்குள்ள. பரவாயில்ல இந்த பயலை மாதிரி ஒரு மருமகம் நமக்கும் கிடச்சா நல்லாயிருக்கும். வாரத்தில் 3 நாள் இங்கெல்லாம் சாப்பாடு கறி மீனோட நல்ல சாப்பாடு இல்லை குடி குடிட்டனோட இருக்கிறாங்க. நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கேட்டுக்கிட்டானு வந்தோம். என்ன இருக்குது? சரிம்மா சரி ஒன்னெல்லாம் என்னடி பண்ணுறட்டு. ஐயோ நான் சொல்லிட்டு வந்தனே இவகிட்ட இப்படி இருக்காட்டி அப்படி இருக்காட்டி. இங்கே வந்து பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துருக்கான இந்த கேடு கட்ட பையன். ஏட்டா என் முரளி என்னட்டு சொல்லிட்டு தெரியாட்டி நாங்கள் வந்துருக்குறோமே. ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார சொன்னியா, ஒரு சோபா உட்கார சொன்னியா. உங்கள் அப்பா ஆட்டா என்னமோ உட்காந்துக்கிட்டு குண்டாணி கணக்கில் உட்காந்துக்கிட்டு இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்களா சோறு. என்ன நடக்குறேங்க பாட்டியா? அப்படி போகிற கடை ஏட்டி உம்மா நாளும் நான் இடையும் நினைக்கலட்டி. நீ நல்லா தான் பண்ணுவோம் போக வருவோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நான் தெரியுவோம் வண்டவளம் தண்டவளம்லாம் இருக்கிற. நீ வெளியூரில் போகணும் தனி குட்டு நடக்கணும். உங்கள் அப்பா ஆட்டாளுக்கெல்லாம் சமைச்சு போடுறேன். என் பிள்ளைய நான் போட்டு விட்டுருக்கணும். ஏட்டி எனக்கு ஒரு வட்டை பாக்கு வாங்கி கொடுக்க கூட ஒன்று வயிறு எரியும் மட்டி எரியும். ஏட்டி இப்போ என்னமோ தட்டா மீனா கிலோ கணக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களா? அக்கா நான் சொல்லலை எனக்கு சிரிப்பாக வருது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அழ மீறி நல்லவன் இவன் மாவன் இப்படி பண்ண மாட்டான் என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தே ஒன்றும் இங்கே வளங்களை பட்டுக்கா பார் எல்லாம் அவ்வளோ சொன்ன மேட்டம் அங்கே நடக்குது. என்னம்மா இவனுக்கு போய் சப்போட்டு தனி குட்டனை எப்போ அனுப்புனியா அப்போவே இவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தங்க. இதுக்கெல்லாம் காரணம் உன் மருமவெல்லாம் பட்டுக்க. என்ன மாதிரி பண்ணி விட்டுட்டு வீட்டில் இருந்தால் அப்பா ஆட்டாளுக்கு ஷர்ட்டு கட்டி அனுப்பி விட்றா பாரு. சோறுக்கு சோறு போச்சு, சரக்குக்கு சரக்கு போச்சு. என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியலையா? ஐயா போகும்போது காசு கூட கூப்பிட்டு அனுப்புவா போடுறக்கா அக்கா. ஐயோ கையும் கையுமா மாட்டிக்கிட்டோமே. இதுக்குதான் இந்த பொம்பளை தனி கொடுத்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்பையும் நான் கேட்கலையே பிடிவாதமாக வந்தோம். இப்போ எங்கள் அம்மா அப்பா வர சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை சொல்ல போதோ தெரியலையே. எங்கள் அம்மா அப்பா வர பாவம் தட்டை கூட பிடிங்கி கிடச்சினாலும் கிடச்சி இந்த பொம்பளை என்னத்தை பண்ணுறதோ. கடவுளே என்னை காப்பாத்துப்பா முருகா. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டான். இம்மா நாள் குடிக்காத இருந்தவர் எங்கள் அப்பனுக்கு ஐஸை வச்சு குடிச்சு யானே மாட்டி விட்டாரு. நான் எதுனாலும் டக்குன்னு போனப்பட்டு கேள்வி கேட்டனே. இப்போ சொல்லலையாடி என்னடி போச்சு உன் வாயின்னு கேட்பால இந்த பொம்பளை. நான் என்னத்தை பண்ணுவேன்னு தெரியலையே. மூஞ்ச பார்த்தாலே 3 நாளைக்கு சோறு இறங்காது அந்த மாதிரி இருக்குது. கடவுளே எங்க அம்மா இப்படி வந்து நிப்பாங்கன்னு நினைச்சே பார்க்கலையே. ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். ஏங்க என்னங்க அது இந்த சம்மந்தி பொம்பளை வந்துட்டால நம்ம தட்டா சோறு திங்குறோன்னு நம்மளை போட்டு பொழைய போகிறோம். என்ன மானமா போகுது எனக்கு. நாங்கள் சீக்கிரம் கொண்டு போய் கிச்சனில் வச்சு போட்டு கிளம்புவோம் வாங்க. ஏடுபட்டவாளா உனக்கு என்னட்ட சொல்றது? நம்ம மாவா வீட்டுல உக்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு உரிமை இல்லையாச்சு? என்னடி பயப்படுறியா? என்னைய கையிலட்டி பாட்டுக்கிட்டு சும்மா நிற்குறியா? போய் இவெல்லாம் சொல்கிறான்.